அடுத்த விரல நீங்க ஓட்டு போட போய் உங்க விரல் நடுக்கணும். நாம போராட்டம் பண்ண போராட்டங்கள் பூரா உங்களுக்கு நினைவு வரணும். இந்த விரல் ஓட்டு பெட்டி அமுக்க போகும்போது நடுங்கணும். சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும், படிச்சவனை தேர்ந்தெடுக்கணும், இளைஞனை தேர்ந்தெடுக்கணும். உங்க முன்னாடி பேசுற நான் ஒரு வேட்பாளர். யாருன்னா தெரியுமா? நான் ஒரு வக்கீலா இருக்கிறேன், நான் ஒரு பேராசிரியர். அதை தாண்டி நான் ஒரு வேட்பாளர். நான் உங்க ஊர்ல இல்ல. ஏன்னா இந்த தம்பி நல்லா கத்துறாண்டா கட்டிட்டு ஓட்டு கேட்க போறேன். நான் உங்கள்ட்ட நிச்சயம் நான் நிக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம்ன்ற ஊரு. ஆனா நான் ஏன் சொல்றேன், இங்க ஒரு படிச்சவன் நிற்பான், இங்க ஒரு இளைஞன் நிற்பான், இங்க உங்களுக்காக போராட ஒருத்தர் நிற்பான், உங்க கஷ்டத்தை உடனே ஒருத்தர் நிற்பான். அவனுக்கு தேடி போய் ஓட்டு போடுங்க. திரும்பவும் காசு கொடுத்து வர்றவன வீட்டுக்கு வந்தான்னா என் வீட்டை கூட்டா, என் வீட்டுல இருக்க குப்பையா இருக்கா. நான் சொல்றேன்மா, என் வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, என் வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு மகன் இருக்கு. அவங்களுடைய நாப்கின் நான் எடுக்கலாம், அவங்க போட்ட நாப்கின் நான் தொட்டு எடுப்பாங்க, எடுக்க மாட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் எடுத்தீங்க, எல்லாரும் வீட்டுல இருந்து நாப்கின் எடுத்தீங்க. கூட பிறந்த தங்கச்சி, பெத்த ஆத்தா, நான் பெத்த மக, யாருடைய நாப்கின் நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஆனா நீங்க ஒவ்வொரு வீட்டினுடைய நாப்கின், உங்களுக்கு தெரியும் நாப்கின், நான் ஆங்கிலத்தை சொல்றேன், தப்பா நினைச்சாலும் எல்லாருக்கும் தெரியும். அந்த நாப்கினை தொட்டு எடுத்தீங்க. அது எவ்வளவு பெரிய புண்ணியம். நீங்க செஞ்சது இந்த நாட்டை, இந்த தேசத்தை தூய்மை செஞ்சீங்க. உங்களால பாலத்தை கழுவி குடிக்கணும். ஆனா உங்களுக்கு துரோகம் செய்யறான். நீங்கள் நடித்த ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு கண்ணீரும் ரத்தமா வரும். அது வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சாலி அறுக்கலாம், ஒவ்வொருத்தரும் குழு சாயலாம்.